வணக்கம் மாணவர்களே, வெல்டட் ட்ரேடின் இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTA பயன்படுத்தி 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் ஃபில்லட் வெல்டு டி ஜாயிண்ட் எவ்வாறு செய்வதென்று கற்றுக்கொள்வோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 1.6 mm தடிமன் என ஷீட்டுகளை தயார் செய்யவும், டங்ஸ்டன் எலக்ட்ரோட் மற்றும் ஃபில்லர் மெட்டல் ஆகியவற்றின் வகை மற்றும் அளவை தேர்ந்தெடுக்கவும், பிளேட்டை டி ஜாயிண்டாக அமைத்து இரு முனைகளிலும் டாக் வெல்ட் செய்யவும், லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி வெல்ட் பீட் டெபாசிட் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை ஆய்வு செய்யவும் முடியும். இப்போது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் டி ஜாயிண்டை ஃபில்லட் வெல்ட் செய்வதற்கான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்க்கலாம். கருவிகள் மற்றும் பொருட்கள்: ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பால் பீன் ஹேமர், ட்ரை ஸ்கொயர், tongs, steel wire brush, filler rods, welding torch, key or spanner, helmet type screen, gas regulator with preheater and flow meter, welding power source, GTAW machine, shielding gas cylinder, tungsten electrode, foot switch, center punch, 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட். இப்போது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் டி ஜாயிண்டில் ஃபில்லட் வெல்டிங் செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்கலாம். பொட்டென்ஷியல் ஹசார்டுகளில் இருந்து பாதுகாக்க சேஃப்டி காகிள்ஸ், கிளவுஸ் மற்றும் இயர் ப்ரொடெக்ஷன் போன்ற பொருத்தமான பாதுகாப்பு உபகரணங்களை PPE அணியுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடம் நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கட்டிங்கிற்கும் மார்க்கிங்குக்கும் தேவையான அளவு கொண்ட அலுமினியம் ஷீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அலுமினியம் ஷீட்டை வெல்டிங் டேபிளில் வைக்கவும். மெஷர்மெண்ட்டை குறிக்க ஷீட்டின் மேல் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்தவும். வெல்டிங் டேபிளில் மார்க்கிங் செய்வதற்கு தேவையான அனைத்து மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ்களையும் தயார் நிலையில் வைத்திருங்கள். 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டின் மீது 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலம் என்ற கட்டிங் லைனை துல்லியமாக குறிக்க ஒரு ரூலர் அல்லது மெஷரிங் டேப்பை பயன்படுத்தவும். இதுபோல் 2 துண்டுகள் செய்யவும். பார்க்க முடிந்த கோடுகளை மார்க் செய்ய ஒரு ஸ்கிரைபரை பயன்படுத்தவும். மார்க்கெட் ஒர்க் பீஸ் கட்டிங் செய்வதற்காக ஷீரிங் மிஷினை சரி செய்து கொண்டு செல்லவும். குறிப்பிடப்பட்ட கட்டிங் லைனை சீரமைத்து வைக்கவும். மெதுவான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டிங் மோஷன் சிறந்த பலன்களை தரும். ஷீட்டின் ஜாக்ட் எட்ஜஸ் மற்றும் டிஃபார்மேஷனை தடுக்கும். கட்டிங் முடிந்ததும் ஸ்மூத்னஸ் மற்றும் அக்யூரசிக்காக அலுமினியம் ஷீட்டின் எட்ஜுகளை கவனமாக ஆராயுங்கள். சுத்தமான சமமான விளிம்பை பெற தேவைப்பட்டால் ரஃப் எட்ஜுகளை ஃபைல் செய்யவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். மேலும் அழுக்குகளை அகற்ற அசிட்டோன் அல்லது ஆல்கஹால் கொண்டு கெமிக்கல் கிளீனிங் செய்யுங்கள். GTAW மிஷினை அமைத்தல். வெல்டிங் மிஷின்களின் பவர் கேபிள்களை சரிபார்க்கவும். பவர் கேபிள்களின் முனைகளுக்கு இடையில் வெட்டுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஏதேனும் குறைபாடுகளை கண்டறிந்தால் அதை உடனடியாக சரி செய்யவும்.
வெல்டிங் டார்ச் கேபிள்களில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என சரிபார்க்கவும். வெல்டிங் டார்ச்சை சரிபார்த்து அது சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். வெல்டிங் மிஷினை ஸ்விட்ச் ஆன் செய்து வெல்டிங் ப்ராசஸுக்கு ஏற்றவாறு வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் சரி செய்யவும். வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் சரியாக இருந்தால் மெஷினை வெல்டிங் ப்ராசஸ்க்கு அமைக்கவும். அலுமினியம் ஃபில்லர் ஒயர் 1.6 mm தேர்ந்தெடுக்கவும். 95% அலுமினியம் மற்றும் 5% சிலிக்கான். ஆம்பரேஜை 75 முதல் 100 ஆம்பியரில் அமைக்கவும். ஆர்கன் கேஸிற்கு கேஸ் ஃப்ளோ ரேட் 7 LPM லிட்டர்ஸ் per minute என அமைக்கவும். ஒரு ஸ்கிராப் பிளேட்டில் ஆர்க்கை அடிக்கவும். சோதனை சரியானதாக இருந்தால் வெல்டிங் ப்ராசஸை தொடரவும். வெல்டிங் டேபிளில் ஃபர்ஸ்ட் ஷீட்டை அமைக்கவும். பாட்டம் ஷீட்டிங் மையத்தில் செங்குத்தாக இருக்குமாறு இரண்டாவது சீட்டை அமைக்கவும். 1.6 mm அளவு டங்ஸ்டன் ஜெர்கோனியம் எலக்ட்ரோடை பயன்படுத்தவும். அலுமினியம் ஃபில்லர் ஒயர் 1.6 mm தேர்ந்தெடுக்கவும். 95% அலுமினியம் மற்றும் 5% சிலிக்கான். சமமான இடைவெளியில், அதாவது 50 mm இடைவெளியில் டாக் வெல்ட் செய்யவும். இதனால் பிளேட்டுகள் 90 டிகிரிக்கு சமமான டீயை அமைக்கும். இப்போது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் டீ ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் ப்ராசஸை பார்க்கலாம். ஃப்ளாட் பொசிஷனில் வெல்டிங் ப்ராசஸ் செய்ய டாக் வெல்ட் செய்யப்பட்ட டீ ஜாயிண்ட் ஒர்க் பீஸை வெல்டிங் டேபிள் மீது வைக்கவும். கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் பிளான்ட்டை அமைக்கவும். பவர் சப்ளையை பின்வருமாறு தேர்ந்தெடுக்கவும். ஹீலியம் ஷீல்டிங் கேஸாக இருந்தால் DCEN ஐ பயன்படுத்தவும். ஆர்கன் ஷீல்டிங் கேஸாக இருந்தால் AC பவர் சோர்ஸை பயன்படுத்தவும். பெரும்பாலான வெல்டிங் ஆர்கன் கேஸை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. ஆர்கன் கேஸ் சிலிண்டரை மிஷினுக்கு அருகில் ஒரு ட்ராலியில் பாதுகாப்பான தூரத்தில் வைக்கவும். ஆர்கன் சிலிண்டரின் வால்வை சரிபார்க்கவும். கேஸ் பிரஷரை திறந்து சரிபார்க்க சிலிண்டர் கீயை பயன்படுத்தவும். கேஸ் ஃப்ளோ மீட்டர் மற்றும் ரெகுலேட்டர் ஆகியவற்றை ஆர்கன் கேஸ் சிலிண்டரில் ஃபிக்ஸ் செய்யவும். கேஸ் லீக்கேஜ் உள்ளதா என்பதை கேஸ் ஃப்ளோ மீட்டர் மற்றும் ரெகுலேட்டர் கொண்டு ஆய்வு செய்து சரி செய்யவும். ஏதேனும் லீக்கேஜ் கண்டறியப்பட்டால் உடனடியாக அதை சரி செய்யவும். ஃபிக்சிங் கிளாம்ப் மூலம் ரெகுலேட்டருக்கு ஒரு முனையில் கேஸ் ஃப்ளோ கேபிளை பொருத்தவும். கேபிளின் மற்றொரு முனையில் வெல்டிங் டார்ச்சை பொருத்தவும். அலுமினியம் ஃபில்லர் ஒயர் 1.6 mm ஐ தேர்ந்தெடுக்கவும். 95% அலுமினியம் மற்றும் 5% சிலிக்கான். ஆம்பரேஜை அமைப்பதற்கு முன் அமைப்பதற்கான கைட்லைன் அல்லது யூசர் மேனுவலை பார்ப்பது நல்லது. ஆம்பரேஜை 75 முதல் 100 ஆம்பில் அமைக்கவும். கேஸ் ஃப்ளோ ரேட்டை செட் செய்ய கேஸ் ரெகுலேட்டரை பயன்படுத்தவும். கேஸ் ஃப்ளோ ரேட்டை செட் செய்ய யூசர் மேனுவல் அல்லது யூசர் கைடை பார்ப்பது நல்லது. ஆர்கன் கேஸுக்கு கேஸ் ஃப்ளோ ரேட்டை 7 LPM லிட்டர்ஸ் per minute என அமைக்கவும். ஒரு ஸ்கிராப் பிளேட்டில் ஆர்க்கை அடிக்கவும். வெல்ட் பீடின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சரிபார்த்து சரியான அளவு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். வெல்டிங்கை தொடங்குவதற்கு முன் ஃபில்லர் ராடுடன் தயாராக இருங்கள். லைன் ஆஃப் வெல்டிலிருந்து ஃபில்லர் ராட் 10 முதல் 15 டிகிரி கோணத்திலும் டார்ச் 70 முதல் 80 டிகிரி கோணத்திலும் வைக்கப்படுகிறது. வெல்டிங்கை முடித்து
பள்ளத்தை நிரப்புவதை உறுதி செய்யவும். வெல்ட் பீடின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சரிபார்த்து அளவை பராமரிக்கவும். தேவைப்பட்டால் சீரான டிராவல் ஸ்பீடுடன் செகண்ட் ரன்னை டெபாசிட் செய்யவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். வெல்ட் பீடை ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு பரிசோதிக்கவும். குறைகளை இப்போது பார்ப்போம். ப்ளோ ஹோல்ஸ், excess reinforcement, porosity, penetrational lack, humps. டங்ஸ்டன் இனர்ட் கேஸுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். குறிப்பிட்ட அளவை விட அதிகமான ரேஞ்ச் இருக்கும் ஃபியூஸ்களை ஒருபோதும் நிறுவ வேண்டாம். எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்யவும். செயல்பாட்டில் இருக்கும்போது மெஷினை திறக்க வேண்டாம். நல்ல காற்றோட்டத்தை பராமரிக்கவும். சரியான கலர் லென்ஸ்களை பயன்படுத்தவும். ஆர்க்கை வெறும் கண்ணால் பார்க்க வேண்டாம். சரியான ஆடைகளை அணியுங்கள். கிரைண்டிங் செய்யும்போது பாதுகாப்பு கண்ணாடி அணியவும். தீப்பற்றக்கூடிய பொருட்களை வெல்டிங் செய்யும் பகுதிக்கு வெளியே வைக்கவும். எப்போதும் வெல்டிங் மிஷினை சரியாக எர்த் செய்யவும். டார்ச்சின் சரியான ஆங்கிள் மற்றும் டிராவல் ஸ்பீடை பயன்படுத்துவதன் மூலம் ஓவர் டெபோசிஷனை தவிர்க்கவும். வெல்டில் ஈக்குவல் லெக் லெங்த் மற்றும் கரெக்ட் சைஸ் ஆகியவற்றை ஆய்வு செய்யவும். மறுபார்வை. இந்த தலைப்பின் முடிவில் நாம் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 1.6 mm தடிமன் என ஷீட்டை தயார் செய்யவும். டங்ஸ்டன் எலக்ட்ரோட் மற்றும் ஃபில்லர் மெட்டலின் வகை மற்றும் அளவை தேர்ந்தெடுக்கவும். பிளேட்டை டி ஜாயிண்டாக அமைத்து இரு முனைகளிலும் டேக் வெல்டு செய்யவும். லெஃப்ட் வார்ட் டெக்னிக்கில் வெல்ட் பீடை டெபாசிட் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கை பயன்படுத்தி ஃபிளாட் பொசிஷனில் 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் டி ஜாயிண்ட் ஃபில்லட் வெல்டிங்கின் வெல்டிங் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.